2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்க 200 படைப்போம் வரலாறு என்பதை நிறைவேற்ற வேண்டும் என திமுகவினருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார். திமுக அயலக அணி சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய பாடலின் இசை வெளியீட்டு விழா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் புதிய பாடலை வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை கைப்பற்றி திமுக வெற்றி பெறுவதை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். அயலகணி என்று வரும்போது சாதாரணமாக எடுத்துக்காங்க. 2014 ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா மீண்டும் வருவதற்கு அதிகப்படியாக உழைச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் இங்கே உட்காந்துட்டு யாரும் வேலை பார்க்கல. வெளிநாட்டில் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்த ஒரு கூட்டம் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவன் போட்ட அடின்னு அடிச்சதெல்லாம் என்னப்பா குஜராத் மாடல் சொல்றானே, குஜராத் மாடல் சொல்றாங்க, எல்லாத்தையும் பேச வச்சான். உள்ளபடியே போய் குஜராத்ல போய் இறங்கின்னு பார்த்தா தான் தெரியும் அந்த ஊர் எந்த அளவுக்கு கிடக்குது அப்படின்னு. வருகின்ற 2026 நாம் 200 நாம் வெல்ல வேண்டும். அதற்காகத்தான் அவர் சொன்னது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கார் என்று சொன்னால், அதை நாம் மெய்ப்பித்து காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்றோம். 200 நாங்க பார்த்துக்கிறோம், மீதி இருக்கின்ற 34 அயலகணி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.